அக்ஸரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் மார்கழி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய ராசிநாதன் புதன்னு. அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறமா அவர் 4ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல யாரெல்லாம் இருக்காங்கன்னா சூரியன் இருக்காங்க, செவ்வாய் இருக்கார், சுக்கிரன் இருக்கார், புதன் இருக்கார். அத்தனை கிரகங்களும் 4ஆம் இடத்துல இருக்குது. இந்த 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார், சனி பகவான் பார்க்குறார். இதெல்லாம் நன்மையாக தீமையாங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதம் உங்களுடைய பண புழக்கம் மணி ரொட்டேஷன் எப்படி இருக்குது? பரவாயில்ல, நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ கையில் பணம் தனம் யாருடைய பணமாக உங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அடுத்தபடியாக இந்த மாதம் நம்ம ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் ஏதாவது நல்லபடியாக நடக்குமா, பிரச்சனை இல்லாமல் அப்படின்னு பார்க்குற போது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்கு உரியவர் செவ்வாய் பகவான். அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 4ஆம் இடத்துல இருக்கார். நல்ல இடத்துலேருந்து நல்ல பலன்களை செய்கிறதுனால ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எந்த விஷயத்தில் முயற்சி பண்ணாலும் சரி, அந்த காரியங்கள் ஆரம்பத்தில் செவ்வாயினாலே சின்ன சின்ன தடைகள் இருந்தால் கூட இறுதியான வெற்றி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஏன்னா அவர் உங்களுடைய 10ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கார். இது மாதிரியான பாவங்களுடைய தொடர்பு இந்த மாதம் உங்களுடைய வெற்றி, உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி ஏதோ ஒரு விதத்தில் காப்பாற்றப்படும். அது மட்டுமல்ல, செவ்வாய் பகவானுடைய பார்வை உங்களுடைய 11ஆம் இடத்துக்கு வர்றது உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தியாகும். என்ன மாதிரியான ஆசைகள்ங்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த முயற்சியை பொறுத்து இருக்குது. ஆரம்பத்தில் 8ஆம் இடத்தையும் அவர் கையில் வச்சுருக்கார். 8ன்னா ஸ்ட்ரகிள்னு அர்த்தம். ஆனாலும் கூட இறுதியான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். ஆக செவ்வாய் அப்படின்னா உடைக்கு 2 முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு இறை அருளால் உங்களுக்கு உண்டு. ஏன்னா 3ஆம் இடம் அப்படின்னாலே இறைவனுடைய அனுகூலம், அனுக்கிரகம் சார்ந்த அர்த்தம். நீங்கள் இந்த மாதம் சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள், சுறுசுறுப்பாக இருங்க, எதை செய்யணுங்கிறத ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுங்கள். எதையெல்லாம் லைஃப்பில் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய நீடு என்னன்னு, தேவை என்னன்னு தெரியும், அதையெல்லாம் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். எதை ஃபஸ்ட்டு செய்யணும், எதை செகண்ட் செய்யணும்னு அது பிரகாரம் நீங்கள் மூவ் ஆகுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இது உங்களுடைய முயற்சியில் நீங்கள் எடுக்கக்கூடிய வெற்றி. நிறைய உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா ட்ராவலில் சின்ன சின்ன பிரேக் ஏற்பட்டு உங்களுடைய ட்ராவல் தொடரால் அது பயணத்தில் ஒரு தடை இருக்குது. உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம். ஒரு பக்கம் உறவுகளால் நமக்கு நன்மை, இன்னொரு பக்கம் உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. நெருங்கிய உறவுகளை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இதெல்லாமே இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் மன தைரியம் பெருசாக நீங்கள் வளர்த்துக்குங்க. குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய 4ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது. என்னெல்லாம் நன்மைங்கிறத முதல்ல பார்ப்போம். அப்படி பார்க்குற போது இது மார்கழி மாதம். நமக்கு புதுசாக வீடு வாங்குறதுக்கோ இடம் வாங்குறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலைன்னா கூட சில பேருக்கு அதுக்கான யோகம், அதிர்ஷ்டம் இந்த மாதம் இருக்குது. ஸோ யாரெல்லாம் லேண்டு வாங்கணும்னு நினச்சிங்க, வீடு கட்டணும்னு நினச்சிங்க, பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அல்லது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள், வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டவங்களுக்கு அது அத்தனையும் வருவதற்கான வாய்ப்பு. அதுலேயும் குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க, நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு நினச்சவங்க அத்தனை பேருக்கும் அதற்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பம் கிரகங்கள் இந்த மாதம் உருவாக்கும். அடுத்தபடியாக இந்த மாதம் 4ஆம் இடம் பெரிய லெவலில் நான் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸு, ப்ராஃபிட் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ப்ரொடக்ஷன்ஸ் மாத்திரம் இல்லை, மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் சரி, மாஸ் ப்ரொடக்ஷன் இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த மாதம் உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் எதிர்பார்த்த ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக அம்மாவுடைய அன்பு எதிர்பார்க்குறேன், ரொம்ப நாளாக அம்மாட்டிருந்து பணம் எதிர்பார்க்குறேன், கிடைக்குமா தெரியலைங்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் இனி நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ஹெல்த் கண்டிஷன், உடல் ஆரோக்கியத்தில் கவனம். ஸோ உடம்புல சின்ன பிரச்சனைலாம் உடனே டாக்டராக பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே உங்களுடைய 6ஆம் இடத்துல ராகு இருக்கார். உடலில் இனம் காண முடியாத வியாதிகள், இது நம்ம எக்ஸ்ரேயாக இருக்கட்டும், இசிஜியாக இருக்கட்டும், ஸ்கேனாக இருக்கட்டும், எம்ஆர்ஐ இருக்கட்டும், எதுக்குமே கட்டுப்படாது.
உடல் ஆரோக்கிய குறைவு, அதில் ரொம்ப ரொம்ப கவனம். அடுத்தபடியாக இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் வாழ்க்கையில் இருந்தாலும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்கள் லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதம். ஸோ அந்த திருப்தியற்ற மனநிலையை மாற்றுங்க. அது ஜாபாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், வேறு என்ன தொழில் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு திருப்தி எல்லாம் இருக்கும், இல்லாத போல் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன். அந்த மனநிலையும் மாற்றுங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தை உங்களை பொறுத்த வரைக்கும் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா நல்ல மகசூல் இருக்குது, லாபம் வருமானங்கள் இருக்குது. இது நன்மை தீமைகள் கலந்து இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருந்தால் கூட அதை முழுமையாக நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாத சூழ்நிலைகள் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலமானது, அவர்களை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. அதே சமயத்தில் குடும்பத்தில் ஒரு புது வரவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக நீங்கள் உங்களுடைய லவ் அஃபேர் இருக்குது, லவ் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை. உங்களுக்கு எதிர்பாராத விதமாக நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு இருக்க ஒழிய அந்த லவ் பெருசாக சக்ஸஸ் ஆகுமா அல்லது நமக்கு லவ் பிரேக்கப் ஆனது ரீயூனியன் ஆகுமான்னா இல்லை. அஃபேர் இருக்கும், அதோட சரி. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. பிஸ்னஸ் இல்லாமல் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, உங்களுக்கு அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். ஸோ இது இந்த மாதத்தில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் யாரெல்லாம் பெரிய லெவலில் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடக்கி வாசிங்க, விட்டதை பிடிக்கும்னு நினைக்காதீங்க. லாட்ரி டிக்கெட் வாங்கணுங்கிறவங்க பெருசாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அது இல்லாமல் ட்ரேடிங் பண்ண நினைக்கிறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, கிரிப்டோ கரன்சியில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பொறுமை, நிதானம். இந்த மாதம் எது தான் பண்ணுறது, யாரெல்லாம் கோல்டு பாண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம், வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் ஸ்பெக்குலேஷன் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப பொறுமை, நிதானமாக இருங்க. இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கரியர், ப்ரொஃபஷன், ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல. ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் ராகு இருக்கார், குரு பார்க்குறாரு. ஏதாவது ஒரு வேலை, வருமானம், சம்பாத்தியம் என்பது உங்களுக்கு இருக்கும். பட் அந்த வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்கன்னு முதலே சொல்லிட்டேன். ரொம்ப ரொம்ப கவனம். ஸோ வேலை இல்லாமல் இல்லை, வேலையில் ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ, அரியர்ஸோ என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஹைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது. இந்த மாதம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறவங்க பண்ணுங்கள். சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேஸு, சேஞ்ச் ஆஃப் கம்பெனி இருக்குது. கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணுங்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணலாம். ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுடைய ஃபீல்டில் உங்களுடைய கொலீக்ஸ், உங்களுடைய சுப்பீரியர் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹையர் ஸ்டடி நல்லா இருக்குது. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கிறீங்களோ நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஆல்ரெடி நான் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கேங்கிறவங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பரவாயில்ல. யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிட்டீங்களோ உங்களோட அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வராமல் இருந்தால் அந்த படம் இன்ஸ்டால்மெண்ட்டில் வரும். ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முருகப்பெருமானை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். எங்கெல்லாம் சிவன் இருக்காரோ சிவ தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தாயாரை, மகாலட்சுமி நல்லா சேவிச்சுட்டு வாங்க. குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தர்களை தரிசனம் பண்ணுங்கள். இன்னும் சிறப்பான நற்பலங்கள் உங்களுக்கு ஏற்படும். நன்றி, வணக்கம்.